இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அந்த தாமிரை கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க. ஐயோ, இல்ல இதெல்லாம் மோகன். பண்ணி உங்க மனசுக்கு திருப்தி இல்லல? அதனால என்னோட ராதாவோட வாழ்க்கை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இத்தனை வருஷமா பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். பாவம், இந்த ராதா உங்களோட சுயரபத்தை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, ஆனா நான் தான் அவளை நம்பவே இல்லையே. அன்னைக்கு உங்களால அவளை வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டேன்னு. இன்னையில இருந்து ராதா மோகன் தனித்தனி ஆட்கள். இந்த ரெண்டு பேரும் இதோட நிரந்தரமா தனித்தனியா பிரிகிறாங்க. உங்களால அவ மேல கை ஓங்க போனவண்ணா. ராதா, ஏன் மோனியா நிறுத்திட்டீங்க? அடிங்க. உங்களால 7 வருஷமா என்னோட ராதா என்ன விட்டு பிரிஞ்சிருந்தா. நீங்க பண்ண வேலையால 7 வருஷமா என் பொண்ணு அவளோட ராமாவை விட்டு பிரிஞ்சிருந்தா. இப்படி எல்லாத்தையும் மொத்தமா பாழாக்கிட்டீங்களே. என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்க காதம்பரி தேவி. இல்ல மோகன், நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மோகன். நான் நிரபராதி, சத்தியமா சொல்றேன். நான் எதுவுமே பண்ணல. நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நீங்க என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துல வாழ தகுதியான ஆளா என்ன மாத்துனீங்க. என்ன சின்ன வயசுலயே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த சின்ன வயசுல என்ன கொண்டு போடவும் நீங்க தயங்கி இருக்க மாட்டீங்க. இந்த உலகம் மாற்றான் தாயினாலே எப்பவும் கை நீட்டி பேசும். ஆனா நீங்க அந்த மாற்றான் தாயை விட மோசமானவங்க. சரி, இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க அப்படிலாம் பண்ணீங்க? பணத்துக்காகவா? ப்ராப்பர்ட்டிக்காகவா? ஐயோ மோகன், மோகன், அவருக்காகவா? மோகன். ஐயோ, இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும்னா அதை என்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம்ல. சந்தோஷமா கொடுத்திருப்பேனே. அட, இதெல்லாம் என்ன என் உயிரை கேட்டிருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஆனா இல்லையே. நீங்க என்கிட்ட இருந்து நான் என் உயிரை விட அதிகமா நேசிக்கிற ஒரு விஷயத்தை பறிச்சிட்டீங்க. முதல்ல என்னோட துளசிய, அப்புறம் என்னோட ராதாவ. என்னோட வாழ்க்கையை நீங்க மொத்தமா முடிச்சிட்டீங்களே. மோனையா, மோனையா, ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. பல வருஷங்கள் காயம் இது. ஒரு நிமிஷத்துல எல்லாம் சரியாகாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க மோனையா. வேண்டாம் மோகன், அப்படி பண்ணாத மோகன், ப்ளீஸ். மோனையா, ப்ளீஸ். ராதா, ராதா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. மோகன், வேண்டாம் வேண்டாம் மோகன், சொன்ன கேளு. போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாத.
ப்ளீஸ் மோகன். கீர்த்தி, கீர்த்தி, மோகன் கிட்ட சொல்லு, போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்க, மோகன் கிட்ட சொல்லுங்க. மோகன், உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ராதாவோட வலி என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆண்டி உங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க தான். அதுக்காக அவங்க மேல கோவப்படுறது நியாயம்தான். என்ன கேட்டா இவங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் இவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு என்ன வயசாச்சு? வாழ்க்கை முழுக்க போய் சொல்லி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 10-15 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க உங்களை பிள்ளையா ஒரு நாளும் நினைச்சது இல்லதான். ஆனா நீங்க இது வரைக்கும் அம்மாவா தான் நினைக்கிறீங்க. நீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் வச்சதே இல்ல மோகன். இருங்க, ஏன் தான் இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்களோ? மாற்றான் தாயா இருந்தாலும் அவங்க என் அம்மா. என்ன பெற்றிருந்தாலும் நீங்க என் அப்பாவா இல்லையே. புருஷனுக்கான மரியாதை என்னங்கறத மறந்துடாதீங்க. இல்லனா நான் ஒரு மகனா என்னோட டியூட்டியை பண்ண வேண்டியிருக்கும். இந்த வயசுல அவங்க ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதுல என்ன நியாயம்? இல்ல மீரா, இந்த பொம்பளை மன்னிப்புக்கு தகுதியானவங்களே இல்ல. இன்னைக்கு நீ இவங்கள பத்தி கேக்குறது பாக்குறது எல்லாம் வெறும் கதைகள், சம்பவங்கள், அவ்வளவுதான். வேற எதுவும் தெரியாது. ஆனா இந்த கதையிலயும் சம்பவத்திலயும் நாங்க வாழ்ந்திருக்கோம் மீரா.